ஹாய், இன்றைக்கி நம்ம நான் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக சுடு தண்ணி, சர்க்கரை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை டைல்யூட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஈஸ்ட்டு சேர்த்து அதையும் கலந்து விட்டுடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஈஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயாச்சு. இப்போ மாவு பிசைகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், கூடவே நம்ம கலந்து வச்சுக்கிற ஈஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு பிசைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டு தண்ணியில் பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் மாவோட பதம் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கையில் ஒட்டும், கடைசியாக நல்லா இந்த மாதிரி சேர்ந்து திரண்டு வந்துடும். ஃபைனலாக மாவு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது மாவு மேலே ஒரு ஈரத்துணியை போட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு இந்த மாதிரி டபுள் ஆகி வரும். இப்போ நம்ம இந்த மாவை விரிக்க ஆரம்பிச்சிடலாம். விரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கல்லை மைதா மாவு கீழே பேஸ் லைனை அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி விரிச்சிடலாம். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லா மாவையும் விரிச்சு எடுத்துடலாம். இப்போது கார்லிக் நான்கான பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக பட்டர், பூண்டு, கொத்தமல்லி இலை, அவ்வளோதான். கார்லிக் நான்கான பேஸ் ரெடி. இப்போ நம்ம நானை தவாவில் போட்டு எடுத்துடலாம். அதுக்கு தவாவை ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நானை போட்டு நம்ம உருக்கி வச்சுருக்கிற பட்டரை 2 பக்கம் அப்ளை பண்ணிக்கலாம். திருப்பி போட்டு இந்த சைடு பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஈஸ்ட் போட்டதுனால நல்லா இந்த மாதிரி பபிள்ஸாக வரும். நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே வரும். இந்த மாதிரி லைட்டாக செவக்க ஆரம்பிச்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒயர் ரோஸ்டரில் போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். ஒயர் ரோஸ்ட்டில் போடும்போது 2 பக்கம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பட்டர் நான் ரெடி. இதே மாதிரி கார்லிக் நானையும் ரெடி பண்ணிடலாம். உங்கள் கிட்ட ஒயர் ரோஸ்டர் இல்லைன்னா நீங்கள் அடுப்பில் கூட நீங்கள் காட்டிக்கலாம், அப்போவும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தோசை தவாவில் போட்டுட்டு லைட்டாக 2 பக்கம் செவக்க ஆரம்பித்ததும் நீங்கள் அடுப்பில் காட்டினீங்கன்னா நம்ம ஒயர் ரோஸ்ட்டில் போடுற அளவுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட கார்லிக் நானும் ரெடி. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கடையில் சாப்பிட்ற மாதிரியான நான் நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.